நம்ம சீதா வாழ்க்கையிலேயும் பூகம்பம் போலக்கே அடி வாங்கிட்டு கன்னம்லாம் வீங்கி போய் கையெல்லாம் அடிபட்டு வந்திருக்காங்களே! மீனாவுக்கு என்னாச்சுன்னு தெரியாம, "என்னாச்சு சீதா? ஏன் என்னாச்சு? ஏன் இப்படிலாம் இருக்கு?" அப்படின்னு கேட்கலாம். சீதா வந்து நம்ம அவ அக்காவ பார்த்து ஒரே அழுக. அவ அக்காவுக்காக ஆர்கியுமெண்ட் பண்ண போய் சீதா அடி வாங்கிட்டு வந்துட்டா போலங்க. அதே டைம் பாத்தீங்கன்னா, நம்ம மனோஜ ரோகிணி எப்படியாவது மடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆள செட் பண்ணி, "உங்க ஒய்ஃப் இன்னொரு கூட இருக்காங்க. இன்னொரு பேசிட்டு ஜாலியா இருக்காங்க பார்க்ல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு சொல்றாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, மனோஜ் பார்த்தீங்கன்னா, "அவ எப்படி போனா நமக்கு என்ன? நீங்க போய் வேலைய பாருங்க" அப்படின்னு அவ ஃப்ரெண்டுகிட்ட சொல்றாங்க. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. மனசுலாம் படபடன்னு அடிக்குது நம்ம மனோஜுக்கு. என்ன செய்றது? ஏது செய்றதுன்னு தெரியாம, உடனே அவர் ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு, "வா நம்ம போய் சும்மா ஒரு பார்த்துட்டு வந்துருவோம். எதையும் பார்க்காம நான் வந்து டிசைட் பண்ணக்கூடாதுன்னு" சொல்லிட்டு மனோஜ் வந்து அவர் ஃப்ரெண்ட கூட்டிட்டு பார்க்குக்கு போயிறாருங்க. அங்க போனா, அப்படியே பின்னாடியே ரோகிணி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறாங்க. அத பார்த்த ஊர் மக்கள், "என்ன இவங்க திருட்டு வேல பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு, இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்கன்னு" சொல்லிட்டு மொத்த பேரும் சேர்ந்து மனோஜ் ஃப்ரெண்டையும் கும்மி எடுத்துட்டாங்கங்க. அத பார்த்த ரோகிணி அங்கேருந்து திடு திடு திடுன்னு ஓடி வராங்க. போட்ட பிளான்லாம் இப்படி ஆயிப்போச்சே! நம்ம வீட்டுக்காரர் அடி வாங்குறாங்கன்னு டென்ஷத்துல ரோகிணி ஓடி வர மாரி ப்ரொமோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது? நாளைக்கு பார்க்கலாம்.